கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த தினம் விஜயனுடைய அந்த சேலம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்று இருந்தது. 5000 பேருக்கு தான் கலந்து கொள்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அதில் பங்கேற்ற ஒரு இளைஞர் கூட இறந்திருக்காரு. இது தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இங்கிட்டு அவர் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய சூழலில் கூட திமுக ஆட்சியை ஒழிக, டிவிகேவா திமுகவான்னு பார்ப்பன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்களை வச்சுருந்தார். எப்படி பார்க்குறீங்க சார்? சேலத்தில் நடந்த நிகழ்வு என்பது இளைஞர்களை கொலை செய்வதற்காக நடத்தப்பட்ட மாநாடு. என்ன சார் சொல்றீங்க? தாவேகால தற்கொலை மாநாடு. இளைஞர்களை தற்கொலை செய்ய வைக்கிற மாநாடு தானே அவர் நடத்துகிற மாநாட்டில். தற்கொலைகள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்கின்ற மாநாடு தான் அந்த சேலத்தில் நடக்கும். ஒருத்தர் இறந்து போயிட்டார் பார்த்தீங்களா? இன்னும் 100 கூட்டம் நடத்துவாரான். இன்னும் எத்தனை ஆயிரம் பேரை பழி வாங்குறதுக்கு, எத்தனை குடும்பத்தை தாலி எடுக்கிறதுக்கு இந்த விஜய் இருக்கிறாருன்னு தெரியல எனக்கு. இளைஞர்களுக்கும் புத்தி இல்லை. கரூரை பார்த்து பாட வேணாமா? 5000 பேர்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேர் 3000 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அதாவதுங்க, கலைஞர் பேசுவார், கலைஞர் பேச்சை கேட்க கூட்டம் சேரும். எம்ஜிஆர், அம்மா, வைகோ, நாங்கள் பேசுகிறோம், திரும்ப பேசுகிறாரு, உங்களெல்லாம் எழுச்சியோட மக்கள் சேர்றதை பார்க்குறோம். எடப்பாடிக்கு ஒரு கூட்டத்தை, லிமிடெட் ஆஃப் பர்சன் கூட்டத்தை அவர் பேச்சும் பேச முடியாது, ஆள் அழகணும் இல்லை. அதனால் அது ஒரு கூட்டம் 250 ரூபாய்க்கு கூட்டு வர கூட்டம் இருக்குது. விஜய் இப்போ அண்மை காலத்தில் நடித்த நடிகர், அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு கேட்டால், இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரையில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், பெத்தானியபுரத்தில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் மதுரை மாவட்டமே திரளாது. இந்த மதுரை மாநகரத்தில் இருக்க திமுக காரங்க திரளுவாங்க. அதே ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும். இதுதான் இயற்கையான நிலவரம், செயற்கை இல்லை. ஓகே. இப்போ திருமங்கலத்தில் ஸ்டாலின் பேசுகிறாரு, வைகோ பேசுகிறாரு, திருமா பேசுகிறாரு, நம்மெல்லாம் பேசுகிறோம்னு சொன்னால் அந்த திருமங்கலத்தில் இப்போ ஒரு பெரிய கூட்டம் சேரும். ஸ்டாலின் அவர்கள் பேசினா பக்கத்தில் இருக்கிற உசிலம்பேட்டில் கூட வர மாட்டாங்க. அதே ஒரு பெரும் கூட்டமாக இருக்கும், திரட்ட மாட்டாங்க. இப்போ விஜய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ சேலத்தில் பேசுனது ஒரு கூட்டம் திரண்டுக்கு பாருங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவுக்கு கூட விஜய் ரசிகர்கள் இவங்களுக்கு பணம் கொடுத்து திரட்டி வராங்கன்னு. சேலத்தில் மட்டும் திரண்ட கூட்டம் இல்லைன்றது எங்களை மாதிரி ஆளுக்கு தெரியும். சேலத்துக்காரை மட்டும் கிடையாது, அது சேலத்தில் மட்டும் விஜய் ரசிகர்கள் இல்லை. ஒரு பெரிய ஊடகங்கள்ல இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், நேற்று கூட 2-3 தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுக்கும்போது கூட, என்னங்க விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்குது, பெரிய ஆதரவு நீங்கள் ஊதி பெரிதாக்குறீங்க. விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு சில பத்திரிகைகள், ஊடகங்கள் அவர் ஒரு பெரிய சக்தி, தூய சக்தி, அதுதான் நாட்டுக்கு அழிவு சக்தி, இந்த நாட்டின் அழிவு சக்தி விஜய். இன்னைக்கு பேசினாரு. என்ன பேசுறாரு? இந்த தம்பிகளை நாங்களாம் உங்களை நல்வழிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அந்த பொறுப்பு இருக்கு பெரியாரின் சிந்தனையாளர்களுக்கு, இந்த திராவிட மண்ணின் சமூக நீதியை பேசுகிற எங்களை போன்றவர்களுக்கு. விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தற்கூறிகள், உங்களை தற்கூறி தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாமையா அவர் இருக்கிறாரு. பனையூர் சட்டமன்ற தொகுதியே இல்லை, அதுல விஜயகாந்த் பனையூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கும்னு சொல்லி ஒரு 50 பேர் மனு கட்டிருக்கேன். அப்புறம் உங்களை தற்கூறின்னு சொல்லாம உங்களை என்னடா சொல்றது? சிரிப்பு தான் வருது. இவ்வளவு ஒரு அறிவிலிகள், ஒரு கேடுகட்ட ரசிகர்களை வச்சுக்கிட்டு அரசியல் படுத்தணும். நீ அரசியல் படுத்தாம சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு, சும்மா ஒரு ஜோக்கர் மாதிரி, கோமாளி கூத்தாடி மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா அரசியல் நடத்த முடியுமா? இவ்வளவு ஒரு இளைஞர்கள் சக்தி வர்றாங்க, உனக்கு திரள்றாங்கன்றத நான் மறுக்கல. அது எதுக்காக வர்றாங்க? நீ அரசியல் பேசின கொள்கை முழக்கத்துக்காக வந்தாங்களா? இப்ப பெரியார் பேசினார் கொள்கை முழக்கம், ஐயா பேசினார் மிகப்பெரிய கொள்கை முழக்கம். அரசியல் அமைப்பு சட்டத்துல ஜாதி இருக்கக்கூடிய பிரிவை தீ வைத்து கொளுத்தவரும் ஐயா பேசினார். இளைஞர்கள் பட்டாள நாட்டில் சிறைக்கு 1 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டு கூட சிறையில் இருந்தார். அப்படி உன்னால ரசிகர்களை அரசியல் படுத்துறியா? அண்ணா அழைத்தார், சேது சமுதிர திட்டம் வேண்டுமா, வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது தம்பி அப்படின்னு அண்ணா அழைத்தார். தமிழா இணர்வுகோள் கலைஞர் அழைத்தார். கூட்டம் வரும். நீ என்ன சொல்லி, நீ படத்துல கில்லி சல்லித்தனமா கில்லியில் நடிச்சிருக்க, சிவகாசி
அதில் சல்லித்தனமாக இருக்க, ஒரு கவர்ச்சி, ஆண் பெண்ணுன்ற ஒரு உடல் வாக வைத்து ஒரு கவர்ச்சியை இளைஞர்கள்ட்ட காட்டுறது. அந்த கவர்ச்சியை பெண் எப்படி ஒரு இருக்காங்களோ, அப்படி சினிமா நடிகைகள் எப்படி அவங்க உடல் வாகுகளை காட்டுறாங்க, அது மாதிரி ஆணும் அதே மாதிரி உடல் வாகு காட்டுறத பெண் ரசிப்பா. இது இயற்கை தானே. அந்த வாலிப பசங்களுக்கு அந்த ஒரு இயற்கை. அதாவது பெண்ணை பார்த்தால் ஆண்களுக்கு ஒரு ஈர்ப்பும், ஆண்களை பார்த்தா பெண்களுக்கு ஒரு ஈர்ப்புன்றது இயற்கை. அந்த இயற்கையை நீ தவறாக பயன்படுத்த நினைக்கிற. உன்னை ரசிச்சான், நீ கொள்கை முழக்கத்தில் இந்த இளைஞர்களை சேர்த்துக்கிய. அண்ணா சேர்த்தார். வயதான தந்தை பெரியார் தாடி எடுக்க மாட்டாரு, மீசையை சிறைக்க மாட்டாரு, இயற்கையா இருப்பாரு. அவர் தள்ளாத வயதுல கூட அவருக்கு இளைஞர்கள் கூட்டம் வாலிபப்பட்டாலும் திரண்டுது. அதனாலதான் இன்னைக்கு அவர் சொன்னது மாதிரி அவருடைய எழுத்துக்களும் என்னுடைய பேச்சுக்களும் தான் தமிழகத்துடைய என் எதிர்கால வாரிசுகள், என்னுடைய கொள்கையின் வாரிசுகள் சொன்னார். இன்னைக்கும் பெரியாரே பார்க்காத 4வது தலைமுறை 5வது தலைமுறையில் இன்னைக்கு பெரியார் கொள்கையை பின்பற்றுறது. அது கொள்கை முழக்கம். ஆசிரியர் வீரமணி 94 வயதுல இன்னைக்கு இளைஞர்களை ஈர்க்கிறார். அவர் கூட்டத்துக்கு வர்றவே கொள்கை முழக்கவாதி. உனக்கு வரவே யாருன்னு உனக்கு தெரியாதா? பட்டவர்த்தனமா கேட்கிறேன், பத்திரிகையாளருக்கு தெரியாதா? ஊடகங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு திரைப்பட நடிகர். அவர் உடல் அசைவை பார்த்து ரசித்தவர்கள், ஏமாந்தவர்கள். இப்ப நம்ம எப்படி திரைப்படத்தை பார்க்கணும், ஒரு பொழுதுபோக்காக தான் திரைப்படத்தை பார்ப்போம். அதுல நல்ல கதை உருவாக்கம் இருந்தால், நல்ல நடிப்பு இருந்தால் பாராட்டுவோம். அதோட அவ்வளவுதான். திரையரங்கத்தை விட்டு வெளியே வரும்போது நம்ம கொடுத்த காசு, அவன் நடிச்ச நடிப்பை மட்டும் பார்த்துட்டு வந்துருவான். தற்கூரி இளைஞர்கள் அவனை அரசியலுக்கு திரையில நடிச்சவன, சிறைக்கு போகாதவன, தரையில் நாட்டை ஆளுவதற்கு திரையில் நடித்தவனை கூட்டு வர்றத, சிறையே பார்க்காத கூட்டு வர்றதை ஏத்துக்கிற முடியாது, நாடு ஏத்துக்கிறாது. ஆனா அப்படி ஒரு கூத்தாடி அப்பப்ப 3 மாசத்துக்கு ஒரு தடவை லீவை போட்டு, அதாவது இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை லீவை போடுற ஒரு சின்ன பேக் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி வர்ற. தமிழ் கலாச்சாரத்தை புறார் நீ என்னைக்காவது உடை அணிந்திருக்கியா? தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசியிருக்கியா? உன்னுடைய படங்கள்ல தமிழ் கலாச்சாரம் இருக்கா? இன்னைக்கு சேலத்துக்கு வந்த இது ஒரு கேப்பு. மகாபலிபுரத்துக்கு பின்னாடி ஒரு மாதம் 2 மாசம் கழிச்சு ஒரு லீவ் விட்டு, அதாவது விடுமுறை எடுத்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி ரெனியூல் பண்ற. சேலத்துல என்ன பேசுற? நாங்க சொல்ற ஒரு பிஜேபியால் உருவாக்கப்பட்ட பி டீம் தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற எழுத்தை அழிக்க வேண்டும், திராவிடம் என்ற சொல்லை அழிக்க வேண்டும் என்று பாஜக RSS சங்பரிவார் கூட்டம் கருதுகிறது. அதன் அடிப்படையில தான் திராவிடம் என்ற பெயர் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், எங்களை மாதிரி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகம், இப்படி இதை மாத்துறதுக்காக தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி. இது பாருங்க, இந்த தமிழர்னு ஆரம்பிக்கிறது பூராமே திராவிடத்துக்கு எதிரானது. நாம் தமிழர் கட்சியை வச்சு என்ன சொல்றான்? நாங்க திராவிடத்துக்கு எதிரானவர்கள்ன்றான். விஜய் வச்சு என்ன சொல்றான் பிஜேபி? நான் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரு கண்கள்னு சொல்லுன்றான். இப்படி வர்றான். ஒரு பெரியார ஒழுகின்றான் சீமான கூப்பிட்டு, நீ பெரியார கொள்கைவாதின்னு சொல்லு, ஆனா மேடையில பகவத்துக்கு புத்தகத்தை அன்பளிப்பா கொடு. 4 வர்ணங்களை சொல்லக்கூடிய, 4 பேதங்களை வகுக்கக்கூடிய, மனிதனை பிரிக்கக்கூடிய பகவத்துக்கு நீ மேடையில அன்பளிப்பா கொடுத்துட்டு அது எப்படி பெரியார நீ கொள்கை தலைவர் சொல்ல முடியும்? இப்படி முரண்பாடுகளை உருவாக்கி பிஜேபி தமிழ்நாட்டில் அழிஞ்ச கம்மாயில மீன் பிடிக்க பார்க்கிறான். தமிழ்நாட்டில் மாப்போசி சிவந்தி ஆதித்தெல்லாம் தொடங்கி காணாமல் போன கட்சிகளுக்கு அழிஞ்சு போன கம்மாயில மீன் பிடிச்சா என்ன இருக்கா? இது தமிழ் தேசியம் என்ற பொருளை, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்தது திராவிட இயக்கம். பெரியார், அண்ணா, கலைஞர், அம்மா, எம்ஜிஆர், நாங்கெல்லாம் தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கியவர்கள் தானே. திராவிடம் என்ற பெயர் பார்ப்பானுக்கு எதிரான பெயர். இப்ப பாப்பா நினைக்கிறேன் திராவிடம் என்ற சொல்லை எடுக்க நினைக்கிறேன். அதுக்கு உருவானவர் தான் பிஜேபி உருவாக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு என்ன பேசுற நீ மேடையில? நாங்க ஏற்கனவே சொல்றேன், நீ பிஜேபி எடுத்து பேச மாட்டேன். இந்த தேர்தல் காலத்துக்கு வர்றதை என்னன்னு சொல்றேன் சந்தேகம். அப்புறம் ஆன்லைன்ல புக் பண்ணுவானா? லாட்ரி புக் பண்ணலாம் ஆன்லைன்ல. அங்க ஆதவர்ஜினா லாட்ரியா இருக்கேன் அவன் தமிழ்நாட்டுல லாட்ரி இல்லை, வெளி மாநிலத்துல கூட லாட்ரி இருக்கு. ஆனா ஆன்லைன்ல புக் பண்ண லாட்ரிய
அந்த ஐடியா கொடுத்து ஏன்னா ஒரு கட்சினா வேட்புமனு கொடுக்கணும். வேட்புமனு ஆன்லைன்ல ஃபுல்லப் பண்ணுன்றாங்க. பண்ணுன்றான். அப்போ லாட்ரி வியாபாரி கட்சி அது. அவன் கொடுக்குற ஆலோசனை நடக்கிற கட்சி. நீ இன்னைக்கு சேலத்துல என்ன பேசிட்ட? நான் வந்தா நாட்டுக்கு நான் தயார் பண்ணிட்டே இருக்கேன். எத்தனை மாசமா தயார் பண்ணுவேன்? என்ன உங்கள்கிட்ட திட்டம் இருக்கு? ஸ்டாலின் சார், விஜய். ஸ்டாலின் எங்க இமயம் எவரெஸ்ட் சிகரம், கொள்கை குன்று. நீ அவரோட ஒப்பிடுறதுக்கு உனக்கு ஏதாவது யோகிக்க இருக்கு? ஒரு சிறிதளவு யோகிக்க இருக்கு? தீய சக்தியா தூய சக்தியா பாப்போம்னு கேக்குறாரு. எந்த சக்தியா? நீ வந்து அழிவு சக்திய. உன்கிட்ட என்ன தூய்மை இருக்கு? இப்ப நீதிமன்றம் வந்து வருமான வரி ஏய்ப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உன்னை அவதாரம் கட்ட சொல்லிருக்கு. நீ யோகிக்கனா? நீ தூய சக்தியா? புலி படத்துல வீட்டுல 15 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிருச்சு வருமான வரித்துறை. நீ வாங்கின வெளிநாட்டுக்கு இறக்குமதி பண்ண காரை வரி கட்டல்னு சொல்லி சந்து சிரிக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் உன்னை உச்சை கம்பால அடிச்சதுக்கு பின்னாடி தானே வரியை கட்டின. நீ வரி ஏய்ப்பு குற்றவாளி இல்லையா? நீ யாரு? வருமான வரியை காட்டாத குற்றவாளி இல்லையா? வருமான வரித்துறையால் நீதிமன்றத்தால் நீ சம்பாதித்த பணத்தை கணக்கு காட்டாத கருப்பு பணம் வச்சிருக்கிறாள். நீ தூய்மையான ஆட்சி நடத்த போறியா தமிழ்நாட்டில்? அந்த இடத்தை எட்டி பார்க்க முடியுமா? நீ என்ன பேசுற? நாங்க வந்து பாஜகன்ற வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை, வீரம் இல்லை. அந்த வார்த்தையை சொல்றதுக்கே பயந்தவாங்க. நீ பாஜகன்ற வார்த்தையை சொல்றதுக்கே பயந்து நடுங்குகின்ற ஒரு பயந்தாங்கொழி பேர்வழி. இன்னைக்கு என்ன சொல்ற? நாங்க அவங்கள எடுத்து நான் பேச மாட்டோம். யாரை எடுத்து பேச மாட்டேன்? அதை சொல்லு. ஒன்றிய அரசு எடுத்து பேச மாட்டேன்னு சொல்றது உனக்கு துப்பு இருக்கா, வீரம் இருக்கா? நான் விஜய் ரசிகர் கேட்கிறேன். நான் ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கேன். உங்களை கம்பால செருப்பால அடிக்கிறான் ஒன்றிய அரசு. விஜய் அடிக்கிறான். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல மாதிரி அண்ணா திமுகவையும் பாதுகாப்பது திமுக வேலையா இருக்கு. உங்களுக்காக அறிக்கை கொடுக்கிற வேலையும் திமுக வேலையா இருக்கு. ஆளுங்கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் பார்க்கிறாரு. இந்திய அளவுல பாஜகவுக்கு எதிர்கட்சி வேலையும் பார்க்கிறாரு. ஓ படம் ஜனநாயகம் படம் வராட்டி அவருக்கு என்ன? முதலமைச்சருக்கு தேவையா? ஓ படத்தை வெளியிட மறுக்கிற, ஓ படத்துக்கு தடை செய்கிற ஜனநாயக விரோத செயலை, தணிக்கை வாரியம் செய்யக்கூடிய தவறுகளை வருமான வரித்துறை போன்று, புலனாய்வுத்துறை போன்று மத்திய அரசு, ஒன்றிய அரசு, திரைப்பட தணிக்கை துறையும் தன் கையில் வைத்து விஜயின் படத்தை வெளியிடாருக்கு கண்டனம் என்று ஜனநாயகத்துடைய மாண்பை காட்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். நீ அவருக்கு என்ன போட்டியா வர போற? நீ அவருக்கு போட்டியா வரலாம். எப்படி வரலாம்னு கேட்டா, நீ இந்திய அளவுல ஒரு கூட்டணி அமைச்சிருக்க, இந்தியா கூட்டணி. அது மாதிரி நீ ஒரு இந்திய அளவுல ஒரு கூட்டணி அமைக்க உனக்கு துப்பு இல்லாதவன், அந்த அளவுக்கு தகுதி இல்லாத ஆளு. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு எடுத்து நான் இப்ப பேச மாட்டேன். இப்ப நடக்கிற தேர்தல் அதுக்கு ஒரு ஞானம் வேற பேசலாம் பாரு. விஜய் ரசிகர்லாம் ஏமாந்து போகாதீங்க. பாவம் பெற்றோர்கள்லாம் அனுப்பாதீங்க. பாதுகாப்பற்ற ஒரு சூழல். விஜய் நம்பி எதுக்கு அனுப்பிடாதீங்க. இந்த அன்னைக்கு மயக்கப்படுத்தி கொடுத்துட்டாரு. அதுக்கு உடனே என்ன செய்யக்கூடாது? மாகாளிபுரத்து கூப்பிட்டுக்கு 5 லட்சம் ரூபா கொடுப்பான். வேற என்ன செய்ய முடியும்? அதனால ஒரு கூட்டத்தை காண்பித்து தனக்கு ஒரு பாதுகாப்பை ஒன்றிய அரசிடம் பெற்றுக்கொண்டு ஒன்றிய அரசு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாசிசத்துக்கு, பாஜகவுக்கு இங்கு கால் வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி, டிடி தினகரன், அன்புமணி போன்று நாம் தமிழர் கட்சி சீமானும் விஜயும் வேறு வடிவத்தில் அவர்களுக்கு இங்கே கால் வைப்பதற்கு அவர்களுடைய ஆதரவு சக்தியை திரட்டுறாங்க. அதுல ஒரு பகுதி தான் விஜயுடைய வேலை. நீ வந்து நான் பேச மாட்டேன், அவங்கள எடுத்து யாரை எடுத்து பேச மாட்டேன்னு உன்னால சொல்ல முடியுதா? நான் விஜய் ரசிகர் இருக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க படத்துல அவர் 100 பேர் அடிக்கிற மாதிரி? ஏப்பா உங்களை அடிக்கிறான். வேகமா நடத்தினால கரூர் சிபி எவ்வளவு ஏன் பெண்டிங்ல இருக்கு? பகுத்தறிவு உள்ளவர்கள், பத்திரிகை செய்தி படிக்கக்கூடிய நண்பர்கள், அரசியலை தொடர்ந்து கவனிக்கக்கூடியவங்க எல்லாம் யோசித்து பாருங்க. வேகமாக 6 மணி நேரம் விஜய் விசாரணை, மறுநாள் 8 மணி நேரம் விசாரணை. இவ்வளவு விசாரணை நடத்தின சிபிஐ விசாரணை இப்ப ஏன் தொய்வா இருக்கு? இதுக்கு விஜய் ரசிகர் பதில் சொல்லு, விஜய் பதில் சொல்லு. பேர நடந்திருக்கு. என்ன பேரா? ஒன்றிய அரசு எடுத்து பேசக்கூடாது. திமுகவை மட்டும் நீ திட்டணும். திட்டிட்டு சும்மா டம்மியா வேட்பாளரை போட்டுக்க. இல்லையா நிக்காத, களம் சரிந்து ஒதுங்கிரு. இல்லையா எங்க கூட்டணிக்கு வா. எது வேணாலும் நம்ம 10 நாள் நடக்கலாம்.
விஜய் வந்து ஒரு ஆளுமை தன்மையா ஆண்மை தன்மையாக இங்கே தேர்தல் களத்தில் நின்று பேச தயாரா இல்லை. ஒன்றிய அரசின் பிடியில் இருக்கிறாரு, அமித்ஷாவின் பிடியில் இருக்கிறாரு. அதான் சேலம் கூட்டம். என்ன சொல்றேன், நான் தேர்தலில் இப்ப வந்து ஸ்டாலின் சாருக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி சார் எதிர்த்து ஏன் விஜய் சார் வரல? மோடிஜி எதிர்த்து விஜய்ஜி ஏன் வரல? ஒன்றிய அரசு சரியா செயல்படுதா? நான் ஒன்றிய அரசு எதிர்த்து தமிழகத்திலே மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள், மீன்பிடிக்க செல்ல முடியல. நம்ம எல்லைக்குள்ளே போனாலும் ராமேஸ்வரம் மீனவர்களை, பாம்பன் மீனவர்களை, வேதாரணை மீனவர்களை, நாகப்பட்டினம் மீனவர்களை, குளச்சல் மீனவர்களை, கன்னியாகுமரி மீனவர்கள், அந்த பகுதியில் கேரளா பகுதியில், அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியில், கோவா பகுதியில், இங்க எல்லாம் எல்லை மீறி சென்றாலும் தமிழக மீனவர்கள் மட்டும் இந்தியாவில் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. நம்ம எல்லையிலே மீன் பிடிக்க முடியல. நான் ஒன்றிய அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்னு சொன்னாங்க. அந்த வாக்குறுதி மீறப்பட்டிருக்கு. தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். இலங்கை சிங்கள காடையர்கள் மீனவர்களை இழுத்துச் செல்கிறார்கள். ஆனா இதை கண்டிச்சு என்னைக்காவது விஜய் பேசிருக்கியா? ஏன் நீ வந்து 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல உங்க கட்சி? நான் ஸ்டாலினை மட்டும் தான் எதிர்ப்பேன் அப்படின்னா ஸ்டாலின் என்ன செய்யறாரு? தமிழ்நாட்டில் கல்வியில இந்தியாவிலேயே மேம்படுத்தப்பட்ட மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறார். கல்வியில நம்பர் 1 கேரளா இருந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டோம். உயர்கல்வியில வந்திருக்கிறோம். பெண்கள் கல்வியில முன்னேற்றம். உங்களுடன் ஸ்டாலின். மருத்துவம், வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி, மருத்துவ கட்டமைப்பு. இன்னைக்கு மகளிருக்கு நீங்க தடுத்து நிறுத்த பாஜக செஞ்ச சதியை முறியடிச்சு 5000 ரூபாய். அடுத்த ஆட்சிக்கு வந்து 2000. விடியல் பயணம், பேருந்து பயணம், நான் முதல்வர் திட்டம். என்ன செய்யல? இதுக்கு எதுக்க போறியா? நீ என்ன செய்ய போறன்னு சொல்லு. இதை விட திராவிட மாடல் ஆட்சியை விட திமுக என்ன செய்ய போறேன்னு சொல்லு. நீ பிஜேபியால் இறக்கி விடப்பட்ட ஒரு பிஜேபி பி டீம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பேசிருக்கியா? திமுக ஏத்தனு RSS சங்பரிவார கூட்டம் ஆட்டம் போடுறானே, அது சொந்தமா வாய் திறந்திருக்கியா? ஈழத்தமிழர் பிரச்சனையில் தாவேக்கா நிலை என்ன? வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்? இலங்கை இஷ்யூ, தாவேக்கா விஜயுடைய நிலைப்பாடு என்ன? இலங்கையில் என்ன? இப்ப நான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துறோம். தனி ஈழம்தான் இலங்கை தமிழருக்கு தீர்வு. உலக தமிழர்கள் வாழும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாங்க சொல்றோம், சொல்லு பாப்பா. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான். ஆதிக்க இந்திய எதிர்ப்போம், சொல்லு பாப்பா. ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு ₹1 வாங்கிட்டு 29 காசு தான் கொடுக்குறான். நம்மளோட வரி குறைவா கட்டுற பீகாருக்கு அதிகமா கொடுக்குறான், உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா கொடுக்குறான். ஜிஎஸ்டி நிலுவை நிக்குது. 100 நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பேரையே மாத்துறான். இங்க RSS பூர நினைக்கிறான். நான் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லு. இதெல்லாம் இல்லையா? சமஸ்கிருதம் செத்த மொழிக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்குறான். தமிழ் மொழிக்கு ஒதுக்குறதே இல்லை. எல்லா துறையிலையும் இந்திய கொண்டு வர்றான். எல்லா தேர்வுகளையும் இந்திய கொண்டு வர்றான். ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய அத்தனை தேர்வுகளும் இந்தி திணிக்கப்படுகிறது. நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை தடுத்து நிறுத்தணும் பேசு. தாவேக்கா இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்க மக்களுக்காக சொல்லு பாப்பா. சேலத்துக்கு வந்து இன்னைக்கு ஒருத்தர் மயக்கப்பட்டு இன்னும் எத்தனை பேர் செய்தி வரப்போது தெரியல. கரூர்ல நீ ஒரு மரண கட்சி, நீ ஒரு என்ன நடத்துறன்னு கேட்டா ஒரு மரணத்துக்கு ஒரு கட்சி, மயான கட்சி நடத்துற. தாவேக்கா என்பது தற்கொலை கட்சி, விஜய் கட்சி என்பது ஒரு மயானத்துக்கு போற கட்சியா இருக்கு. இளைஞர்கள்லாம் சிந்திங்க, படிச்சிருக்கீங்க, ரசிங்க. நான் நடிப்பை ரசிக்கணும்னு சொல்லல. அவருடைய கொள்கை முழக்கம் என்ன? அவருடைய லட்சிய முழக்கத்திற்காக இந்த இளைஞர் கூட்டம் திரள்றீங்களா? அவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? பிளேயிங் கிஸ் கொடுக்கிறார். அதுக்கா அவர் படத்துல எம்ஜிஆர் மாதிரியாவது கொள்கையில சொன்னாரா?
நாளை போட போற திட்டம் நாட்டுக்கு நன்மை பிறக்கும் திட்டம் எம்ஜிஆர் பாடுவார். நாளை நமதே எம்ஜிஆர் பாடுவார். அது மாதிரியான ஒரு பாசிட்டிவான பாடல் இருக்கா? என்ன இருக்கு? படத்திலையும் இல்ல, நட்சத்திரையும் இல்ல. தமிழ்நாடு என் நாடு தான், எனக்கு என் வீடு எது தெரியுமான்னு கேட்கிற. உன் வீட்டுல யாருப்பா இருக்கான்னு கேட்டா தமிழ்நாடே வீட்டுல அவ்வளவு பேர் இருக்கான்னு வரவேற்கிறேன். நல்ல பாசம் தான். கொரோனா நேரத்துல எங்க போன? தமிழ்நாட்டில் எத்தனையோ புயல் வந்துச்சு. ஒக்கி புயல், என்னென்னவோ புயல் வந்து தென் மாவட்டங்களே முழுமையா அழிக்கப்பட்டது. சுனாமி வந்தது. நீ அப்ப எங்க போன? என்ன செஞ்ச? என்ன பண்ணிருக்க? தமிழ்நாட்டில் அப்ப நீ இல்லையா? வீடு இல்லையா? அது உனக்கு உன் வீட்டுல இப்ப யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற. ஓங்கிட்ட பாதுகாப்பு இல்லைன்னு தானே ஓ மனைவி உன்னை விட்டு வெளிநாட்டுல போய் இருக்கு. அதை பாதுகாத்து கொண்டு வாப்பா. ஒரு பெண்ணு, உனக்காக வாழ்ற பெண்ணு. நான் தனிப்பட்ட விவகாரம் பேசல. நீ தமிழ்நாட்டு பெண்களை பத்தி நம்முடைய தளபதி ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளை பத்தி சொல்ற. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரத்தை உடனே குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்தியாவிலே உடனடியாக தண்டிக்கப்பட்ட வழக்கு இந்தியாவில அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த வழக்கு. ஓகே சார். பொள்ளாச்சி வழக்கு. நீ ஓ வீட்டுல யாருமே இல்லையே. நீ பெத்த மகன் இல்ல, நீ பெத்த மக இல்ல, நீ தாலி கட்டிய மனைவி இல்ல, ஓகிட்ட பாதுகாப்பு இல்லைன்னு தானே வெளிநாட்டுல போய் தப்பிச்சிருக்காங்க. நீ நாடை பார்க்க அப்புறம் வா, வீடை பாரு. அதனால விஜய் போன்ற புல்லுருவிகள், விஜய் போன்ற பாஜகவில் இறக்கி விடப்பட்ட ஒரு கயமத்தனமான பேர்வழிகள் திரைப்பட புகழை வைத்துக் கொண்டு இளைஞர்கள்ட்ட மாயை ஏற்படுத்தி அந்த மாயை மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழுக்கு விரோதமாக கலாச்சாரம் பண்பாட்டிற்கு எதிராக இந்த மண்ணில் காவி நுழைவதற்கு இவர்களெல்லாம் வழிவகுப்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். அதனால சேலத்துல தொடர்ந்து மரணம் ஏற்படும். யோசிக்கணும். உயிர் போகுது. உயிர் சாதாரண விஷயம் அல்ல. விஜய் தவறான வழிக்கு போறீங்க. அதனால விஜயை நம்பியிருக்கக்கூடிய இளைஞர்கள், விஜயை நம்பியிருக்கக்கூடிய அந்த அப்பாவி ரசிகர்கள் கூட்டம் திருந்த வேண்டும். திருந்தினாதான் உங்க உயிரை பாதுகாக்க முடியும். இல்லை அப்படின்னா கொலகாரை வர எச்சரிக்கைன்னு தான் நாங்க சொல்ல முடியும். ஏன்னா விலை மதிக்க முடியாத உயிர் நம்ம தமிழ் சகோதர உயிர். ஒரு கொள்கைவாதிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கோமாளி கூத்தாடிய பார்க்கறதுக்கு உங்கள் உயிரை விலை கொடுக்காதீர்கள், எச்சரிக்கையா இருக்கும் என்பதனுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.